மதுபோதையில் காரை ஓட்டி சாலையோரத்தில் விபத்து ஏற்படுத்தியதாக தொடரப்பட்ட வழக்கில் பாலிவுட் நடிகர் சல்மான் கான் குற்றவாளி என மும்பை அமர்வு நீதிமன்றம் பரபரப்பு தீர்ப்பளித்துள்ளது. விபத்து ஏற்படுத்திய காரை சல்மான் கான் மது அருந்திவிட்டு ஓட்டினார் என்பதை ஆதாரங்கள் உறுதி செய்துள்ளதாக நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் சுட்டிக்காட்டியுள்ளனர். விபத்து ஏற்படுத்திய போது சல்மான் கானிடம் ஓட்டுநர் உரிமை இல்லை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சல்மான் கான் மீதான அனைத்து குற்றச்சாட்டுகள் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தீர்ப்பில் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். சல்மான் கான் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளதால் அவருக்கு 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்க வாய்ப்புள்ளதாக சட்ட வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். கார் மோதி ஒருவர் பலியான வழக்கில் நடிகர் சல்மான் கான் குற்றவாளி என மும்பை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. இதுகுறித்து மும்பையில் இருக்கும் பத்திரிகையாளர் குமணன் ராஜாவிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் ராஜா, இன்றைய தீர்ப்பு விவரங்கள் பற்றி சொல்லுங்க. இன்றைய தீர்ப்பானது அதாவது மும்பை பட உலகில் ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பாகும். 1989ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிற ஒரு நடிகர் மீது தற்போது அவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு அவருக்கு வரக்கூடிய தண்டனை 10 ஆண்டுகள் வரை இருக்கலாம் என்கின்ற நிலையில் அவரை நம்பி இதுவரை முதலீடு செய்த முதலீட்டாளர்கள் அதனுடைய மொத்த தொகை சற்றப்ப 300 கோடிக்கு அதிகம் இருக்கும் என்று கணக்கிடப்படுகிறது. இவருக்கு எதிரான அதாவது இவர் மீது சட்டப்பட்டிருக்கின்ற குற்றச்சாட்டுகள் இரண்டும். ஒன்று, காரை தான் குடித்துவிட்டு ஓட்டி வந்ததாக ஒரு குற்றம். இரண்டாவது, அதன் மூலம் ஒருவருடைய மறைவுக்கு காரணமாக இருக்க என்று 304 இரண்டாவது பிரிவின் கீழ் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் குற்றவாளி என குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. அதாவது அவர் இவை இரண்டுமே இவர்களுடைய தரப்பிலிருந்து முழுமையாக அதிலிருந்து விடுபடவில்லை. 63 மில்லிகிராம் ஆல்கஹால் இருந்ததாக அவருடைய இரத்த பரிசோதனை ஆய்வு தெரிவிக்கிறது. அது மட்டுமின்றி அந்த காரை ஓட்டி வரவில்லை, தன்னுடைய ஓட்டுநர் தான் ஓட்டி வந்தார் என்ற இன்னொரு செய்தியையும் நீதிமன்றமானது ஏற்றுக்கொள்ளவில்லை. காரணம், இதை நேரடியாக பார்த்த அந்த காவலாளி இவர்தான் அந்த ஓட்டுநருடைய இருக்கையிலிருந்து வெளியே வந்தார் என்று சொன்னபோது அதை இவர்கள் மறுத்தார்கள். அதாவது அடுத்த பக்கமாக இருக்கின்ற அந்த கதவானது சரியாக இயங்காதால் அந்த பக்கத்திலிருந்து வர வேண்டியது இருக்கு என்றெல்லாம் இவருக்கு ஆதரவான விசாரணை வாதங்கள் வைக்கப்பட்டன. எனினும் சற்றப்ப 13 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் மீது சாட்டப்பட்டிருந்த 2 குற்றங்களும் நிரூபிக்கப்பட்டு இன்று அவர் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர் தண்டனை காலம் என்ன என்பதை பொறுத்துதான் மும்பை பட உலகினுடைய அதாவது பொருள் நட்டம் எவ்வளவு என்று கணக்கிட முடியும். ராஜா, இப்போ இந்த வழக்கில் தண்டனை விவரம் எப்போது அறிவிக்கப்படும்? தண்டனை விவரம் எப்போது அறிவிக்கப்படும் என்பதை நீதிபதி அவர்கள் தெளிவாக சொல்லவில்லை. இருந்தாலும் அது குற்றவாளிகளுக்கு மிக விரைவாக நடைபெறும் என்று கருதுகின்றோம். ஆனால் எத்தனை ஆண்டு காலம் என்பதுதான் இது முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இதே போன்ற வழக்கில் இதற்கு முன்பு 3 ஆண்டுகள் தண்டனை கூட விதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இது 3 ஆண்டுகளிலிருந்து 10 ஆண்டுகள் வரை என்பது எந்த விதமான தண்டனையாகவும் அமையலாம். அதற்கொப்ப இதனுடைய இந்த சிக்கலானது மும்பை பட உலகில் எதிரொலிக்கும். ராஜா, இப்ப சல்மானுக்கு விதிக்கப்படும் தண்டனையால் ஹிந்தி திரையுலகிற்கு ஏற்படும் வர்த்தக பாதிப்புகள் என்னென்ன? வர்த்தக பாதிப்புகள் அதாவது இந்த ஆண்டு மட்டும் அவர் சற்றப்ப 10 விளம்பர நிறுவனங்களுக்கு அம்பாசடராகவும் இன்னும் ஒரு 7-8 படங்களிலே ஏற்கனவே அவர் ஒத்துக்கொண்டு 2 படங்கள் விரைவில் வெளிவாக இருக்கின்றன. அவைகளின் தொகை மட்டுமே சற்றப்ப 250 கோடி என்றவாறு இருக்கிறது. கடந்த ஆண்டு சல்மான் கானுடைய நடிப்பின் மூலம் பெற்ற தொகை 338 கோடி என்று மதிப்பிடப்படுகிறது. எனவே இவைகளெல்லாம் அனைத்தையும் ஒன்றாக பார்க்கின்ற பொழுது இதனுடைய தொகை 500லிருந்து 1000 கோடி என்றவாறு கணக்கிடப்படுகிறது. ராஜா, நீங்க இணைப்பிலேயே இருங்க, தொடர்ந்து வருவோம். பாலிவுட் நடிகர் சல்மான் கான் குடிபோதையில் கார் ஓட்டி விபத்தை ஏற்படுத்திய வழக்கு கடந்து வந்த பாதையை தற்போது பார்ப்போம். 2002ஆம் ஆண்டு செப்டம்பர் 28ஆம் தேதி மும்பை பாந்த்ரா மேற்கு பகுதியில் குடிபோதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதில் ஒருவர் பலியானார், 3 பேர் படுகாயமடைந்தனர். அக்டோபர் 21 கார் விபத்து தொடர்பாக சல்மான் கான் இந்திய தண்டனை சட்டம் 304 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அக்டோபர் 24 சல்மான் கான் மீண்டும் கைது செய்யப்பட்டார். 2006ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் அதிவேகமாக அலட்சியத்துடன் கார் ஓட்டி விபத்து ஏற்படுத்தியதாக மேலும் ஒரு வழக்கு சல்மான் மீது பதிவு செய்யப்பட்டது. 2007ஆம் ஆண்டு மே மாதம் 22 சல்மான் கானின் இரத்த மாதிரியில் அனுமதிக்கப்பட்ட அளவை தாண்டி ஆல்கஹால் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. 2011ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சல்மான் கான் மீது மேலும் சில குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன.
2012ஆம் ஆண்டு டிசம்பரில் இந்த வழக்கு மும்பை பாந்த்ரா பெருநகர மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திலிருந்து மும்பை செஷன்ஸ் நீதிமன்றத்திற்கு மாற்றப்பட்டது. 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் கீழ் நீதிமன்ற உத்தரவின் மீது மறு விசாரணைக்கு உத்தரவிடுமாறு மும்பை செஷன்ஸ் நீதிமன்றத்தில் சல்மான் கான் மனு செய்தார். 2013ஆம் ஆண்டு ஜூன் 24ஆம் தேதி சல்மான் கானின் மனுவை நிராகரித்த மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் சட்டப்பிரிவை கடுமையாக்கவும் உத்தரவிட்டது. 2013ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் மும்பை செஷன்ஸ் நீதிமன்றம் வழக்கு தொடர்பாக சாட்சிகளின் வாக்குமூலத்தை பதிவு செய்ய தொடங்கியது. 2014 ஏப்ரல் மாதம் முதல் சாட்சியான சம்பா கவுடாவிடம் மறு விசாரணை நடத்தப்பட்டது. 2015 மார்ச் மாதம் 25ஆம் தேதி 27 சாட்சிகளிடம் விசாரணை நடத்திய பின்னர் சிறப்பு அரசு தரப்பு வழக்கறிஞர் பிரதீப் காரத் தனது வாதத்தை நிறைவு செய்தார். 2015 ஏப்ரல் 20ஆம் தேதி மும்பை கூடுதல் செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி DW தேஷ்பாண்டே தீர்ப்பு தேதியை அறிவித்தார். அதனை அடுத்து சல்மான் கான் குற்றவாளி என மும்பை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ராஜா, இப்ப இந்த தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இல்லையா, இதனால அந்த நீதிமன்ற வளாகத்துல எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? நீதிமன்ற வளாகத்தில் நான் இப்போது அங்கு இல்லை. இருந்தாலும் அங்கு 5000த்துக்கு அதிகமான காவல்துறையினர் மிக கடுமையான பாதுகாப்பு அங்கு ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நீதி வழங்கப்பட்ட இடத்தில் அங்கு யாருமே அங்கு அனுமதிக்கப்படவில்லை, பத்திரிகையாளர்கள் மற்றும் வழக்குக்கு சம்பந்தப்பட்டவர்கள் தவிர. ராஜா, இப்ப இந்த தீர்ப்பை அடுத்து அவர் இப்ப சிறையில் அடைக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா? அது குறித்த செய்திகளை கொடுங்க. கண்டிப்பாக. அதாவது தீர்ப்பில் எத்தனை ஆண்டு காலம் அவர்களுக்கு சிறை தண்டனை வழங்கப்படுகிறது என்பதை பொறுத்து அமையும். அப்படி அவருக்கு சிறை தண்டனை வழங்கப்பட்டால் அவர் தானே சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக தெரிகிறது. காரணம், இது கொங்கன் பகுதியாக இருப்பதால் கொங்கன் பகுதியில் விசாரிக்கப்படுகின்ற வழக்குகளுக்கு வழங்கப்படும் தண்டனையில் முதலாக அவர்கள் தானே சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது. நன்றி ராஜா, உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.